வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 15 மற்றும் 16 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது யுனெஸ்கோ உத்தேச பட்டியலில் இடம்பெற்ற காங்கேர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோவுடைய உத்தேச பட்டியலில் 6 இந்திய வரலாற்று சின்னங்களை இப்போ இணைத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல சத்தீஸ்கரில் இருக்கிற காங்கேர் தேசிய பூங்கா, அடுத்தது தெலுங்கானாவில் முதுமல் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அங்கே இருக்கிற பெருங்கற்கால நெடுங்கல் அதையுமே இணைத்திருக்காங்க. அப்புறம் வட மாநிலத்தை சேர்ந்த குப்த கோயில்கள் அதை எல்லாத்தையும் இணைத்திருக்காங்க. அடுத்தது மத்திய பிரதேசம், அப்புறம் உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளில் இருக்கிற பண்டேலா கோட்டைகள் அதை எல்லாத்தையும் இணைத்திருக்காங்க. அடுத்தது பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற மௌரிய வழிகளில் அசோகர் கால கல்வெட்டுகள் அதையுமே இணைத்திருக்காங்க. அப்புறம் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற சௌசத் யோகினி கோயில்கள் இது எல்லாத்தையுமே இணைத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மொத்தமாக இப்போ மட்டுமே 6 இடங்களை வந்து இணைத்திருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோவுடைய உத்தேச பட்டியலில் 62 வரலாற்று சின்னங்கள் வந்து சேர்த்துருக்காங்க. அப்போது இப்போ வந்து இதிலேருந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து நம்ம யுனெஸ்கோவுடைய அதிகாரப்பூர்வ பட்டியலையே இணைத்துருவாங்க. இது ஒரு உத்தேச பட்டியல் தான். ஆனால் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களை வந்து யுனெஸ்கோவுடைய அதிகாரப்பூர்வ பட்டியலை இணைத்துருவாங்க. ஓகேவா? அதனால் அது சர்வதேச அளவில் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு இடமாக மாறிடும். யுனெஸ்கோ இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இப்போ யுனெஸ்கோவுடைய பட்டியலில் இடம்பெற்ற இந்திய இடங்கள் அப்படின்னா அது 43. உத்தேச பட்டியலில் 62 இருக்குது. ஆனால் அதை விடைக்குமே யுனெஸ்கோவுடைய லிஸ்ட்டில் இருக்கிற இந்திய இடங்கள் தான் முக்கியம். ஓகேவா? 43 இடங்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் கலாச்சார பிரிவில் 35 இடம்பெற்றிருக்கு. இயற்கை பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா 7 இடம்பெற்றிருக்கு. கலப்பு பிரிவில் 1 இடம்பெற்றிருக்கு. கலப்பு பிரிவு அப்படின்னா கலாச்சாரத்துலேயும் இருக்கும் அந்த இடம், அதே மாதிரி இயற்கையிலையும் அது முக்கியமாக இருக்கும். அந்த ஒன்று எது அப்படின்னா காசிரங்கா தேசிய பூங்கா இருக்குல்ல, அஸ்ஸாமில் இருக்கிறது, அதான் வந்து இடம்பெற்றிருக்கு. இப்போ 2024 ஆண்டு இந்தியாவில் யுனெஸ்கோ பாரம்பரிய குழு கூட்டம் முதல் முறையாக நடைபெற்றது. ஓகேவா? அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா மொய்தம்ஸ் அப்படிங்கிறத வந்து யுனெஸ்கோடைய பட்டியலில் வந்து சேர்த்துருந்தாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து யுனெஸ்கோவுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்ட 43வது இடம் வந்து அதுதான். இப்போ உங்களுக்கான கேள்வி, அந்த மொய்தம்ஸ் இருக்குல்ல, அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, கச்சத்தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமான இடம்? இதற்கான ஆன்சர் இலங்கை. முதல்ல அது இந்தியாவுக்கு சொந்தமான இடமாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து 1974 ஆண்டு அந்த டைமில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அதை வந்து இலங்கைக்கு வழங்கியிருந்தாங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ராமேஸ்வரத்துலேருந்து பக்கம்தான் அந்த கச்சத்தீவு. ஓகேவா? ஓகே, இப்போது ஒவ்வொரு வருஷமும் இந்த கச்சத்தீவில் புனித அந்தோனியார் ஆலய ஆண்டு திருவிழா அப்படிங்கிறது நடைபெறும். இது வந்து சாதாரண ஒரு திருவிழா மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையில் இருக்கிற பாரம்பரிய உறவு திருவிழாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு பக்கத்தில் எல்லாம் போய் மீன் பிடிச்சாங்க அப்படின்னாலே இலங்கை பாதுகாப்பு படை வந்து நம்ம இந்திய மீனவர்களை போய் கைது பண்ணிடுவாங்க. அதை நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். ஆனால் இந்த அந்தோனியார் கோயில் திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையுடைய பாதுகாப்பு படையுடைய பாதுகாப்பு மூலமாகவே அங்கே வந்து சிறப்பாகவே இந்த திருவிழா நடைபெறும். அப்போ நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய மீனவர்கள், அப்புறம் தமிழக பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து பங்கேற்பாங்க. இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து 100 படகுகளில் 3400க்கும் அதிகமான தமிழக பக்தர்கள் வந்து பங்கேற்றாங்க. அடுத்தது, எந்த மாவட்டத்தில் உள்ள பிள்ளைப்பாக்கம் என்னும் பகுதியில் மின்னணு தொழிற்சாலை அமைக்கப்படும்? இதற்கான ஆன்சர் காஞ்சிபுரம். இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே திருவள்ளூர் மாவட்டத்தில் மணலூர் அப்படிங்கிற பகுதியிலேயே அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 1112 கோடி மதிப்பீட்டில் இந்த தொழிற்சாலைகள் வந்து அமைக்க போகிறாங்க. மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 23 ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த விலையிலேயே நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நீங்கள் ஆன்லைன்லேயும் எழுதலாம், அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் எழுதிக்கலாம். நீங்கள் நேரடியாக வந்து எழுதணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைந்த விலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ குரூப் 1க்கான டெஸ்ட் சீரிஸுடைய ஃபீஸ் வந்து 2999 ரூபா தான். அதுவே குரூப் 4க்கான டெஸ்ட் சீரிஸுக்கான ஃபீஸ் வந்து 1999 ரூபா தான். ஓகேவா?
இது பார்த்தீங்கன்னா மார்ச் 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இப்போ இந்த டெஸ்ட்டுடைய ஷெடியூல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த 2 டெஸ்ட்டுக்கும் ஷெடியூல் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஹாக்கி இந்தியா 2024 சிறந்த வீரர் விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹர்மன்பிரீத் சிங். இப்போது ஹாக்கி இந்தியா, நம்ம இந்தியாவில் ஹாக்கி போட்டிகளை நிர்வகிக்கிற அமைப்பு இது. இவங்க 2024ஆவது ஆண்டிற்கான சிறந்த விளையாட்டு வீரர் விருது ஹர்மன்பிரீத் சிங் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவர் இந்திய ஆண்கள் அணியுடைய கேப்டனாக இருக்கிறாரு. அதுவே சிறந்த விளையாட்டு வீராங்கனை விருது சவிதா புனியா அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவங்க இந்திய மகளிர் அணியுடைய கோல் கீப்பராக இருக்கிறாங்க. ஓகேவா? இவங்க 2 பேருடைய பேருக்கு பின்னாடியும் பாருங்களேன், இந்த விருதுக்கு பின்னாடியும் பாருங்களேன், பல்பீர் சிங் சீனியர் அப்படின்ற பேர் இருக்குது. அப்போ இவருடைய பேர் இதில் தான் இந்த விருதை கொடுக்குறாங்க. ஓகேவா? இவர் யார் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான ஹாக்கி விளையாட்டு வீரர்களில் ஒருத்தர். அடுத்தது, 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி 2025 வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளாடி நடைபெற ஹாக்கி போட்டி தான் இது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இடையில் நடைபெற போட்டி தான் இது. இதில் ஜார்க்கண்ட் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. சாம்பியன் பட்டம் வென்றது ஜார்க்கண்ட். இந்த கடைசி போட்டி ஹரியானாவில் பஞ்ச்குலா அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. முதல் முறையாக ஜார்க்கண்ட் மாநிலம் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிக முறை வெற்றி பெற்றது இந்திய ரயில்வே அணி. 2011ஆவது ஆண்டிலிருந்தே இந்த போட்டி நடந்துட்டு தான் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். இஸ்லாமிய வெறுப்பிற்கு எதிராக போராடுவதற்கான சர்வதேச தினம், இது மார்ச் 15ஆம் தேதி. ஓகே, இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில மனிதர்கள்கிட்ட இஸ்லாம் மதம், அப்புறம் இஸ்லாமியர்கள் பார்த்தா ஒரு சின்ன வெறுப்புணர்வு இருக்குது. அது பற்றி ஒரு விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வை க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். அடுத்தது, உலக நுகர்வோர் உரிமைகள் தினம், இது மார்ச் 15ஆம் தேதி, வேர்ல்டு கன்சூமர் ரைட்ஸ் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நிலையான வாழ்க்கை முறைகளுக்கு ஒரு நியாயமான மாற்றம், எ ஜஸ்ட் டிரான்சிஷன் டு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது தான். அதுவே தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 24ஆம் தேதி நம்ம கடைபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த நுகர்வோர் உரிமைகள் பற்றி பார்க்கும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ஆக்ட் எது அப்படின்னா கோப்ரா ஆக்ட். கோப்ரா அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் கோப்ரா அப்படிங்கிறது. இது 1986ஆவது ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஓகே, அடுத்தது தேசிய தடுப்பு மருந்து தினம், இது மார்ச் 16ஆம் தேதி. ஓகேவா? இந்தியாவில் முதல் முறையாக வாய்வழி போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்ட ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். 1995ஆவது ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி இது வழங்கப்பட்டது. அதுவே உலக தடுப்பு மருந்து தினம் அப்படிங்கிறது நவம்பர் 10ஆம் தேதி. ஓகேவா? வேர்ல்டு வேக்சினேஷன் டே அப்படிங்கிறது. ஓகேவா? வேர்ல்டு இம்யூனைசேஷன் டே அப்படிங்கிறது. அடுத்தது, உலக தடுப்பு மருந்து வாரம் அப்படிங்கிறது ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஓகேவா? அப்போ இந்த பாருங்களேன், இதுலேயே 3 தினங்கள் இருக்குது. அப்போ நம்ம 3மே வேறு தினங்கள் தான். அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது யுனெஸ்கோ உத்தேச பட்டியலில் இடம்பெற்ற காங்கேர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த மொய்தம்ஸ் இருக்குல்ல, யுனெஸ்கோடைய 43வது பட்டியலாக இந்தியாவிலேருந்து இணைக்கப்பட்டது. அது பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது, கச்சத்தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமான இடம்? இதற்கான ஆன்சர் இலங்கை. அடுத்தது, எந்த மாவட்டத்தில் உள்ள பிள்ளைப்பாக்கம் எனும் பகுதியில் மின்னணு தொழிற்சாலை அமைக்கப்படும்? இதற்கான ஆன்சர் காஞ்சிபுரம். அடுத்தது, ஹாக்கி இந்தியா 2024 சிறந்த வீரர் விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹர்மன்பிரீத் சிங். அடுத்தது, 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி 2025 வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.